ஹே கைஸ், வெல்கம் டு ஜேடிகே தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புது அப்டேட் விட்டுருக்காங்கல்ல, அதை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம புது அப்டேட் விட்டுருக்காங்கல்ல, அதை பற்றி பேசுவோம். இந்த ட்ரெயின் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. ஏன்னா பழைய இதில் இந்த மாதிரி தான் இருக்குமா. அதனால் இந்த வீடியோ வந்து எப்படி போகுதுன்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பூயா அடிக்க பார்ப்போம். அண்டு உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு அதிகமாக வர மாட்டேங்குது. நான் வேணால் வீடியோலேயே காட்டுறேன் பாருங்க. கம்மியாக தான் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க. ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்களேன். சரி வாங்க, அதை பற்றி பேச வேணாம். மேட்ச் ஆரம்பிக்க போகுது. சோல்ட் அவுட்டா? ஓகே 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 ஓகே. அண்ட் இன்னும் யாராச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஓகே, இப்போ வந்து ப்ளூ ஜோனுக்கு நம்ம போயிடுவோம். ஃபஸ்ட் எடுத்தோமே 2ஆம் இதில் வந்து ப்ளூ ஜோன் போட்டாங்க. நம்ம அங்கே போயிடலாம். ஓகே, யாராச்சும் வரையலாம். ஒருத்த மட்டும் மேப்பில் பார்க்குறேன். ஒருத்த வரான்னு நினைக்கிறேன். நல்லா கீழே போய் பார்ப்போம். ஒருத்த வரான். அவன் வந்தால் நீங்கள் நம்மளுக்கு சிக்கின ஆடு போட்டு தாக்க வேண்டியதான் அவனை. போடு போடு வாடா பார்ப்போம். நல்ல கண்டு கட்டுக்கை. ஓகே, உள்ளே போய் வந்ததான். எங்கே அவனை காணும். எங்கே அவன் இல்லை. அண்ட் எனக்கு அவ்வளோவெல்லாம் விளையாட தெரியாது. எனக்கு வந்து டீம்மேட்ஸ் வந்து யாருமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் உங்கள் யூஐடி மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் அவங்க கூட விளையாட கொஞ்சம் எனக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து டீம்மேட் யாருமே இல்லை. நான் மட்டும் தனியாக விளையாடுறேன். ரூம் மேட்ச்சை போய் க்ரியேட் பண்ணிட்டு சும்மா நான் மட்டும் விளையாடுறேன். இந்த மாதிரியே விளையாடவும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. யாருமே இல்லை. எங்கேருந்து நான் விளையாடுறது? பார்த்துட்டேன். அங்கே இருக்கான். போடு 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 போடு. என்ன ஃப்ரெண்டாக வரா? போடு போடு போடு. ஸ்கோப் போட்டு அடி போடு. ஃப்ரெண்டாக வராங்க சும்மா. வந்துட்டு ஃப்ரெண்டாக பார்ப்போமா? வேணாம். ஆகுமா வேணாமா? பயமாக வர இருக்கு. அடிப்பானா? ஐயோ அடிக்காம போச்சு. செத்துட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஷூ ஐயோ என்ன அடி பிடிச்சிட்டான். அதோட சூப்பர் மணி இருந்துச்சு. ஜால் போங்க. ஐயோ இந்த இதை வச்சுக்கிட்டு நம்மளை பாடா படுத்துறேன். வருவான் எப்படி? இங்கே தான் நம்ம அடிக்க வேணாம். இங்கே நிற்போம். அவன் பக்கத்தில் வந்தானா மட்டும் அடிப்போம். இங்கிட்ட கிட்ட சுற்றுறான். எங்கிட்ட வரான். இங்கே வரானோ? ஐயோ வரான். இல்லை வரல. எங்கிட்ட போயிருக்கோம். ஐயோ ஒளிஞ்சு. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு இங்கிட்டு போயிட்டான். வருவான். நம்ம உள்ளே போய் நிற்போம். எதுவும் இங்கிட்டு வந்துட்டான். இங்கிட்ட வரான்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கிட்டு தான் கைஸ் வரான். இங்கிட்டு தான் வரான். போட்டு அடிச்சுக்கோமா. அடிச்சுலாம் கடவுளே. அவனு லிமிட் செத்துட்டான். அப்போ அடி ஒரு கிலோ வந்துருச்சு. நம்மளுக்கு ரிவே பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நான் பேசுறதெல்லாம் கேட்குதா? கேட்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல. அதான் ரிவே ஆகிட்டான் ஒரு வழியா. திரும்பி இங்கே என் லூட் பாக்ஸ் வர இது இங்கே இன்னும் ப்ளூ பண்ணுங்க. ஏன்னா வந்தால் செத்துறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். பவுண்டரி டோக்கன் நான் எடுத்துகிட்டு வந்தேனா? ஓகே. நான் சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி யாராச்சும் விளையாட வரதான் வாங்கன்ட்டு. நான் வந்து என் யூஐடி வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து என்ன அதை உங்கள் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் கொடுங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணி என்ன 1v1 விளாட்லாம் வாங்க. ஓகே, நம்ம பேசாமல் நார்மல் மீடியெல்லாம் இல்லாமல் சூப்பர் மீடி மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். அந்த சூப்பர் மீடியெலாம் ஒர்க்காக நல்லா தேவைப்படும். இந்த ப்ளூ சிப்பு அங்கே என்ன இருக்குது? 3rd லெவல் பேக். அது ஆல்ரெடி வச்சுருக்கேனா? ஓகே. அண்ட் என்னடா நீ லேடி கேரக்டர் வச்சுருக்கியே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஓகே கேரக்டர் வச்சுருந்தேன். அதுக்காண்டி அப்படியே அது இதாகிடுச்சு. ஓகேவா? எம்ஐக்கு 2 எம்ஐக்கு எடுத்து ஆடலாம். ஆனால் இந்த மேட்ச் நான் ஜெயிக்க முயற்சி பண்ண போகிறேன். அதனால் ஆட விரும்பலை. என்னது இது? ஐயோ பேக் 3rd லெவல் வச்சு பேக் ஃபுல்லாகிடுச்சா? சூப்பரா. சிப்பு தேவைப்படும். எடுக்கணும். அவ்வளோதான். ஏன் சிப்பு எனக்கு ஆட்டோ பிக்கப் காட்டல? ஏன் அந்த கண்ணா அது ஆட்டோ பிக்கப் காட்டலாமே, ஏன் காட்டல? அந்த வீடியோ கிளாரிட்டிலாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அது அப்படிதான் இருக்குது. நான் சொல்ல முடியலை. ஏன் நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே ஃபோனில் தான் எடிட்டிங் எல்லாமே இதில் தான் பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் மோசமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே சுற்றுவோம். ஜோன் வந்துருச்சு. சூப்பர். சுற்றணும்னு அதுக்குள்ளே ஜோன் வந்துருச்சு.
கீழே இதை போட்டு நம்ம பாட்டுக்கு ஓட வேண்டியதான். இங்கே லான்ச் பேட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு ஓட வேண்டியதான். ஆச்சுக்கா ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். ஓடு 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 ஓடு. நேரம் அந்த கோடு கிட்ட போய் இறங்கணும். இங்கே அவனாச்சும் இருக்காமல் இருந்தால் நல்லது, இருந்தாங்கன்னா காலி. எல்லா இடத்துலையும் ஏடபிள்யூ எம்ஐடிபி தான் இருக்குது. நான் ஏடபிள்யூ நல்லா தான் ஆடுவேன். இது என்ன இது ட்ரெயின் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே போய் நிற்க முடியுமா? நீங்கள் நின்று பார்ப்பாச்சு லூட்டு கிட்டு கதாமா. இன்னும் உள்ளே போகவே முடியல. ஒரு வேளை அந்த சைடு போகணுமோ? இல்லை அங்கிட்டு போவோம். ஏதோ ஏதோ ட்ரெயின்லாம் வருது, ஏதோ காட்டுனுச்சு. ஓ ஏதோ நமக்கும் இல்லையே, என்னது இது? என்னது இது? திட்டுச்சு, பயந்துட்டாங்க. ஒரு செகண்ட் ஆகும். என்னது இது? கன்னெல்லாம் இருக்கு. தேர்ட் லெவலில் இருக்கான்னு பார்ப்போம். ஏகமல ஸ்கேக் 3 சிப்பு. ஓகே, என்ன எடுக்க முடியல. என்ன ஏதோ ஓப்பன் ஆகுது, சிஎஸ் ரேங்கட் மாதிரி. இவனை அடிக்கிறான். எவன்டா அவன்? இவங்க அதை டிசியில் தருக்காங்க, அவன் அடிக்கிறாங்க. என்னையாண்டா அவன் அடிக்கிறான்? ஐயோ சளி பிடிச்சிச்சு கைஸா, சரி சாரி மன்னிச்சுவாங்க. அதை ரீலோட் பண்ணிக்குவோம். அடிக்கிறாங்க அவன். சூப்பர், பொண்ணுதான் என்னைய. பெஸ்ட்டு போகா மெடியை. என்ன சூப்பர் மெடி எடுத்துகிட்டு வந்தால் சூப்பர் மெடியை காணும், நார்மல் மெடி தான் இருக்குது. எங்கே வந்துட போகிறான்? வாங்க வந்துட்டாங்க. சூப்பர், வரமாட்டான்னு நினச்சேன், வந்துட்டான். போட்டா க்ளோவால் போட்டு ஆடணும். க்ளோவால் விட்டு வெளிலே வர மாட்டேன், ஓடிப்போ. இதை தூக்கி போடுவோம். இதுதான் க்ளோவால் வரைக்கும். தாண்டி போச்சா? இல்லை, கரெக்டாக போச்சு. அவங்க கண்ணாடி தூக்கி போட்டாங்க. ஐயோ போச்சு. நல்ல டேமேஜ். ஆஹா, க்ளோவால் போடாமல் ஆடிருந்தாங்க. தேவையில்லாமல் க்ளோவால் போட்டேன். ஐயோ அடிச்சிட்டான். ஓ அடிச்சிட்டா திரும்பி நான் வெளில வந்துடுவேண்ணா? நான் செத்துட்டேண்ணா? ஓகே செத்துட்டான். ஆனால் ரிவ்யூ ஆகிறேன் கைஸ், அதனால நல்லதாக இருக்குது. ஓகே, நம்ம இங்கே வாங்குவோம். அதில் ஏதோ ரிவே பாயிண்ட்லாம் காட்டுது, என்னன்னு தெரில. கீழே ஏதோ ரெட் கலரில் ஏதோ தெரியுது. என்ன இது? என்ன அங்கங்கே ரெட்டு க்ரீனு? ஓ இந்த பவர், அந்த ஸ்பெஷல் பவர் அதுவா? ஓகே. நம்ம தான் மேக்ஸ் இப்போ வச்சுருக்கோமே, அதனால தேவைப்படும். அண்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்குலாம் நாய் பிடிக்குமா? ஏன்டா அது திடீர்னு கேட்குறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது. அது ரொம்ப சேட்டாக பண்ணுற நாய். இந்த என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு. நான் ஃபேஸ் கேம் போட ஆரம்பித்ததுலேருந்து நான் வேணால் நாயை காட்டுறேன். என் பக்கத்துலேயே தான் உட்காந்து வைப்பான். இடையில குலைக்கிற சவுண்டு கேட்டால் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு நாய் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நாய் பிடிக்காதுன்னா லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம எங்கேயாச்சும் வாங்க முடியுதான்னு பார்ப்போம். எதுவும் இல்லை, வெட்டு வாங்கதே வேஸ்ட்டு, ஓடிடலாம். போ எல்லாம் பவரையும் பிடிச்சிக்கிட்டே போவோம், தேவைப்படும் எல்லாம். வேற என்ன இருக்கு? எதுவுமே இல்லை போலையே. எனிமியுமே அவனுமே காணும், ஒருத்தனையும் காணும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும், எனிமி வர வைக்கும். இந்த சாப்பிட்டாச்சும் ரிப்பேர் கிட்ட கிடைக்கும், ஏன்னா அது தேவைப்படும் ரிப்பேர் கிட்ட, அதனால எடுத்து வச்சுவோம். இன்னையில கிடச்சிருக்கு. உள்ள ஒரு ரிப்பேர் கிட்ட பார்த்தானே, அந்த இருக்கு, எடுத்துக்குவோம். அண்டு யாருக்கெல்லாம் ஆர்ஜேகாக்கு பிடிச்சவங்க கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் போடுற துரோக மூமெண்ட் தான் நல்லா இருக்கும். இப்போ அவர் கடைசியாக இந்த 8th anniversary போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் சரி நம்மளும் இதை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் இதை. ஓகே. பீக்குக்கே வந்தாச்சு. பீக்கில் அவனும் இல்லாமல் இருந்தால் சரி. ஓடு தூரம் குறையல. எங்கே போகலாம்? இதில் சென்சார் பீக்கன் போட்டு பார்ப்போம், எவனாச்சும் மாட்டோம். ஏன்னா பீக்கில் கன்ஃபார்ம் இருப்பாங்க. இந்த மாட்டிட்டான் பாருங்க, ஓடாமலே மாட்டிட்டாங்க. எதுக்கும் போட்ட போகுது, அவ்வளோதான். பின்னாடி ஒருத்தன் இருக்கான், அவனை போடுவோம் வச்சுட்டு. இங்கே தான் ஓடிட்டு இருக்கான். அவன் நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். சூப்பர்,
கொண்டு இருப்பான், இந்த இடத்துக்கு கொண்டு இருப்பான். சூப்பர் மீடி இருந்தனால நான் தப்பிச்சேன். அவன் அந்த கட்டை பின்னாடி இருக்கான், இந்த காட்டு அந்த காட்டு கட்டை பின்னாடி இருக்கான். நம்ம இப்படி போவோம், அவனும் இப்படி தான் வருவான், எனக்கும் தெரியும். வரேன் டுவால் போட்டு வச்சுக்கோ, தேவைப்படும். டப்புன்னு அடிச்சு சொல்லுறேன். அவன் விஎஸ்எஸ் கன்று வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு பவர் அதிகமாக்கிட்டாங்க, அதனால தான் அவன் சவுண்டு கூட புடுப்புடுங்குது. நம்ம இங்கிட்டு போவோம், அவன் எங்கள் கல்லுக்கிட்ட நிற்கிறான், நம்ம இங்கிட்டு போய் இப்படி வந்து நிற்போம். இதுதான் வந்து ஆகணும். அங்கே தூக்கி கிரனேட்டை போட்டுட்டு இருக்காங்க. டுவால் இங்கே இருக்குது, நம்மள்ட்ட ஐரிஸ் கேரக்டர் இருக்குது, போட்டு பார்ப்போம். போடுவோமா வேணாமா? போட்டுவோம். மாட்டிக்கிட்டான். செம டேமேஜ். போடு, சூப்பர். 132 முடிஞ்சுதான். நான் வந்துட்டு உள்ள அந்த விஎஸ்எஸ் போய் எடுத்துருவோம், அதான் நல்லாயிருக்கும். ஜோன் வேணும் இருக்கு, நம்ம ஓடணும். இப்போ எஸ்எம்ஜி தான் தேவை, அதனால் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு கீழே போட்டோம். விஎஸ்எஸ் விட்டுட்டு ஆரம்பிச்சோம். இன்னொருத்தங்க இருக்கான், யார் இது? அந்த அவுட்டியாக காமிச்சிங்களா? டேமேஜ் கொடுக்க முடியும். பாத்துறான் என்னைய பாத்துறான். சூப்பர். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஊக்காங்க போட்டாயா, ஊக்காங்க போட்டு முன்னாடி தானே வருவா படிப்போம். ஏங்க பட முடியுது, ஐயா பட முடியுது, பட்டு பட முடியுது. சூப்பர். அவன்கிட்ட என்ன ஆகு? இந்த கிரனேட்டை போட்டு பார்ப்போம். அவனும் கிரனேட் யூஸ் பண்ணுறாயா, சூப்பர்யா. நம்ம ஓடி போயிடும். ஓடுறா அடிச்சாயா, சரி கொஞ்சோடு டேமேஜ் கொடுத்துறான். அவனுக்கு 100 டேமேஜ். போடு, இதை போடுவோம். அஜிஜோ இங்கே ஓட்டு தான் வச்சிட்டேன் முன்னாடி. போடு பயங்கர டேமேஜ். உட்காந்துக்குவோம். யார் என்ன இன்னும் ஹெல்த் இப்படி போகுது? ஐயா ஒரு மெடிக்கேட்டை போட்டு உட்காந்துருவோம். எப்போயே எடுத்து வச்சுப்போம். போடா, நான் நக்கவே மாட்டேன்டா, என்னன்னாலும் இங்கே தான்டா உட்காருவேன். அதான் அங்கிட்டு ஓடுறேன். நல்ல டேமேஜா. இப்படி தான் வருவான், நம்ம இங்கிட்டு போயிடலாம். ஒரு நாள் போட்டுவோம், இங்கிட்டு தான் வருவோம். நான் சொல்லுவேன். அதுக்கு அப்படி மேக்ஸ் ஆகணும், நல்ல அழுத்து போதில்லை. ரொம்ப ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஆஹா, ஜோனுக்கு போகிறோமே. டப்பு எல்லாத்தையும் எடி. நமக்கு சூப்பர் முடி. ஓடு. அவ்வளோதான், லாஸ்ட்டு 4 பேரா? ஆமாம் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் அடிச்சு தூக்கிடலாம் வாங்க. 3 பேர் தாங்க இருக்கான். அந்த வீட்டில் இருக்கான். ஓட்டம் ஒரு இடத்துல உட்காந்து அடிச்சுடுவோம். அது கீழே ஆகிட்டான், நம்மளை பார்த்துட்டானா என்ன? ஆட்டோலேருந்து இறங்குறான், திரும்பியும் போகிறான். யாரா அவன் திரும்பி போயிட்டு வரான். இருங்க, நான் கொஞ்சம் சீரியஸாக ஆட போகிறேன். அமைதியாக நிற்கிறான். அடிச்சு அம்மா அடிச்சு மேலே தூக்கு. ஐயோ பாட்டில் போச்சு. என்ன ஐயோ சொட்டாவல? அவன் பக்கத்தில் இருந்தால் தான் உட்காவுமா? காண்டியா அடிக்கிறான். சூப்பர். நான் எதுக்கு இப்போ மெடி போட்டேன்? சரி இது கொண்டு எதுக்கு போய் மெடி போட்டுக்கோங்க. ஃபேனை பின்னாடி வச்சுக்கிட்டே விடுவோம். இங்கிட்ட ஒருத்தான் ஷோ உட்பக்கர் இங்கிட்டேருந்து வருது. அவனும் உட்பக்கர், இவனும் உட்பக்கர். ஆடப்பா பயலோட நடுவில் வந்து மாட்டிக்கிட்டேனேடா. ஜோன் வர இவன் பக்கெட்டு இருக்குது, மேலே உள்ள பக்கெட்டு. ஹெட்டு டப்புன்னு அடிச்சுடுவான். ஏகுவோமா? ஜோன் வர வரப்போது. இப்போ வந்துக்கிட்டு இருக்கு ஜோனு பக்கத்தில் வந்துருச்சு. ஐயோ ஏறிங்க தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏறிடுவோம். சுடுறான் கைஸ், அவன் சுடுறான். ஜோன் வர வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம முன்னாடி ஏறிட்டே இருப்போம். செம்ம. அவன் எங்கே அந்த நாயை காணும்? அங்கிட்டு ஜோனில் அவன் மாட்டிக்கிட்டானா என்ன? அவன் காணும் வந்துட்டு. அங்கே தான் இருக்கான். வால் போடுவான்னு நினைக்கிறேன். ஐரிஸ் கேரக்டர் யூஸ் பண்ணுவோமா? இல்லை இன்னும் கொஞ்சம் நான் ஜோனு வந்துகிட்டே இருக்கேன். நான் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் ஜோன் இதோ நின்றுடு ப்ளீஸ். நின்றுடுச்சா ஜோனு? கூட ஐரிஸ் கேரக்டர் இப்போ தான் யூஸ் பண்ணுவேன். கரெக்டாக பக்கத்தில் போயாச்சு, அவ்வளோதான். அவன் கல்லு பின்னாடி போயிட்டான். அவன் அங்கிட்டாலும் வந்துட்டான். அவன் அந்த சைடாக வந்துட்டான். நல்ல டேமேஜ். ஐயோ சரி, ஐரிஸ் போட்டுமே வேஸ்ட்டாக போச்சு. நல்ல டேமேஜ். காண்டு கிரனேட்லாம் போடுறேன்டா. டே சும்மா நீங்கடா. அடிச்சிடணும். ஐயோ உட்காந்துருவான் இங்கே. அங்கே அந்த ஆறாம உட்காந்து போட்டான். டே எப்படிலாம் அடிச்ச?